ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் சாட்டர்டே சண்டே எபிசோடு. நம்ம யார் யார் எவிக்ட் ஆவான்னு சொல்லி இருந்தோம், ஆனால் அன்பேர் எவிக்ட் ஆயிருக்குது. நம்ம ராணுவ எவிக்ட் ஆயிருக்கு. அப்படி இப்பதான் அவரு அங்க கட்டெல்லாம் பிரிச்சு கொஞ்சம் லாஸ்ட் லாஸ்ட் ஜம்முன்னு விளையாண்டாரு. இருந்தாலும் ராணா வெளியே போனான்னு சொல்லி களத்தை போட்டு தள்ளி விட்டாங்க பிக் பாஸ். அதாவது கடைசி நிமிடத்துல வந்து மாத்திருக்காங்க எவிக்ஷனை. இதுக்கு பேர் ஏன்னா பவித்ரா தான் இருந்தாங்க, மஞ்சரி பவித்ரா இருந்தாங்க, ஆனா வந்து ராணுவ எவிக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க ரெண்டு பேருமே எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ராணுவ இருந்தனா ஒரு வாரம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது, ராணுவே எவிக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். பிக் பாஸோட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்துட்டு லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துருச்சு. இதுல ரயான் அவங்கதான் லீடிங்ல இருக்காங்க. ஸோ முத்துக்குமார் ஒரு கூட இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பெருசா இல்லாட்டியும் முத்துக்குமாருக்கு மட்டும் அந்த தனி அந்த ஒரு கண்ணு இருக்குது. அந்த கப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் அவர் கூட சேர்த்து எல்லாம் சேர்த்து அவர் தனியா கேம் ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் ஒரு ஆடுறத கையில பிடிச்சிட்டு ரயானை எப்படியாச்சும் இறக்கணும்னு சொல்லி பிடிச்சிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட சேர்ந்துட்டு நான் ஏதோ ஒரு காமனா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கொண்டு போய் ரயானை எதுக்க வைக்கிறாரு. அது லாஸ்ட் வீக்ல தெரியும் எப்படின்ட்டு. இந்த போன் கால்ல வந்து லாஸ்ட் கால் வந்தது, அதை பாத்தீங்கன்னா நம்ம அருண் எப்படியாச்சும் போய் எடுக்கணும்னு சொல்லி போய் எடுக்கிற. அப்படி எடுத்தோன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த பாலை வந்து மாத்தணும், இன்டர்சேஞ்ச். ஆக்சுவலா இந்த போன் கால் அட்டன் பண்றத வந்துட்டு அருணுக்கு ஆக்சுவலா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் இல்லாத பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டினாங்க. இந்த முத்துக்குமரன் தூண்டி விட்டா அப்படி. இந்த ரயான் வந்துட்டு லீடிங் பாயிண்ட்ல இருக்கான், அவனுக்கு ஒரு பாயிண்ட் போனாலும் கஷ்டமாயிடும். ஸோ என்ன பண்றீங்க, நீ எடுத்துட்டு சாக்லேட் டாஸ்க் கொடுத்துரு. அதான் முத்துக்குமார் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன் பண்றாரு நிறைய பேர்த்த. அது வந்து மேனிபுலேஷன் பண்ணாலும் இவங்க வந்து மேனிபுலேட் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. அதுல பாத்தீங்கன்னா அருண் ஜாக்லின் சூஸ் பண்ணாரு. ஆனா ஜாக்லின் எல்லா பாலையும் மாத்திட்டு இருந்தாங்க, இடையில கன்ஃபியூஷன் ஆகி இருந்த பால இருக்கிற இதுலயே வந்து டப்ல வந்து போட்டாரு. ஆக்சுவலா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு பவுல் கொடுத்துட்டாங்க. பால்ஸ் ரெண்டு ஒரே டைம்ல எடுத்து மாத்தி மாத்தி வைக்கணும். இந்த கலர் இந்த பக்கம், இந்த கலர் அந்த பக்கம் போகணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு பாதி வரையும் கரெக்டா பண்ணிட்டு அதுக்கு மேல மறுபடியும் எல்லாம் ஈக்குவலா ஆயிடுச்சா, எந்த சைடு போகணும் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. உள்ள இருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு தெரியல. ஜெயிச்சுட்டா ஊனு கத்துனாங்க. அதுக்குள்ள வந்து வெளியே இருக்கிற அவங்களே சொல்லிட்டாங்க, என்ன நீ எது கத்துற, எல்லாம் தோத்துட்டே முட்டாள்தனமா விளையாட்டு இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஈஸியான டாஸ்க்கு, இந்த டாஸ்க போய் தோத்துட்டாங்க. ஆக்சுவலா இதைத்தான் ரயான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டாரு, அவருக்கு முடியல. ஆமா, இது ஒரு வழியா முடிஞ்ச உடனே அடுத்த வந்து ஃபைனல் டாஸ்க் ஒண்ணு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பெட்ரூம்ல எல்லாரும் தூணக்கா பெட்ஷீட் இழுத்து போட்டு மூடிட்டு இருந்தாங்களா, அங்க ஒரு சின்ன கூத்து, காமெடி கூத்து ஒன்று நடந்துச்சு. நம்ம சௌந்தர்யா தாங்க. அதுக்கு அருண் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அருண்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் இருந்தது அவர் காலுக்கடியில. சௌந்தர்யா கிட்ட மட்டும் பெட்ஷீட் இல்ல. அதை தேடி வரும்போது இந்த பெட்ஷீட் ஆபத்தான பெட்ஷீட் அப்படின்னா, என்ன ஆபத்தான பெட்ஷீட், வேற எங்கேயும் அதை வச்சிருந்தீங்களா? எல்லாரும் சிரிப்பு தான். உடனே முடிச்ச உடனே சௌந்தர்யா ஏதோ ஒரு பெட்ஷீட் தேடி கண்டுபிடிச்சிருங்க, ஒரு பெட்ல படுத்துட்டேன். அந்த பெட்டு இப்பதான் எவிட் ஆன போறவங்க எல்லாரும் அங்க படுத்து எவிட் ஆகிட்டு போறாங்கன்னு பயமுறுத்தி விட்டாங்க. வேற பெட்டுக்கு போகும்போது அங்கேயே ஒவ்வொன்று சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் திடீர்னு இன்னொரு பெட்டு போயிட்டு அது ராணுவோட பெட்டு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ராணுவ தானே இருக்காங்க அப்படின்னு நான் ராணுவம் அடுத்த வாரம் எவிட் ஆக போறோன்னு ராணுவோட வாயம் அப்படின்னு போயிடுச்சு. ஆமாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல வந்து லாஸ்ட் டாஸ்க் கொடுக்குறாங்க, நேரம் நல்ல நேரம் சொல்லி ஒரு டாஸ்க்கு. அந்த ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒண்ணு வச்சிருக்காங்க, வாட்ச் ஆட்ட வச்சிருக்காங்க. அதுல வந்து பால் வந்து கரெக்டா இன்செர்ட் பண்ணணும், அந்த 12 பால் வந்து கரெக்டா இன்செர்ட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து முத்துக்குமார், ரயானு, மஞ்சரி, தீபக் இவங்கெல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம ராணுவ சௌந்தர்யா வந்து ஒரு 12-10 பால் அந்த மாதிரி சம்திங் போட்டாங்க. இதுல வந்து எவ்வளவு டைம் வந்து ஓடிச்சுன்னு சொல்லி அவங்க வந்து காட்டல, சஸ்பென்ஸா முடிச்சிட்டாங்க. அப்ப பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்றாப்படி, இதோட எல்லா கேமும் முடிஞ்சிருச்சு, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இவர் ட்விஸ்ட்ன்னு சொன்னது வந்து நம்மளுக்கே வந்து ஒரு இதாயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரயானுக்கு கொடுக்காம அடுத்தது, ஏன்னா ரயான் வந்து ஒரு அந்த ஜார் டாஸ்க்ல வந்து ஒரு ஃபவுல் பண்ணியிருப்பாரு. அதாவது ஜாரை வந்து தொடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ரயான் பாத்தீங்கன்னா ஜாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண. அப்படி ஆக்சுவலா அவர் மட்டும் டாஸ்க்ல வந்து ஃபவுல் பண்ணல, எல்லா டாஸ்க்லயும் ஒவ்வொருத்தவங்க வந்து அந்தந்த டாஸ்க்ல வந்து ஃபவுல் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால ரயான் பண்ணது வந்து பெருசா ஒரு ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ரயான் வந்து அது ஃபவுல் பண்ணதுனால வந்து நம்ம வந்து முத்துக்குமாருக்கு அடுத்து தராங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது நடக்கல. டெஸ்ட்னு சொன்னது வேற, அது வெளியா ரூமர்ஸ் பரப்பப்பட்டது. அதனால ரயான் புடுங்கி முத்துக்குமார்ட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பேர் வந்துச்சு. பிக் பாஸ் அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருச்சு. இந்த டாஸ்க் வந்துட்டு
பிசிக்கலா நேர்மையா யாரு அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களோட திறமையை ப்ரூவ் பண்ண மாதிரி விளையாடினா தான் இந்த டாஸ்க் வந்துட்டு டிக்கெட் பின்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரிசல்ட் வரும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரயான் தான் லீடிங் இருக்காரு, அவர் தான் அடிக்க போறாரு, கப்படிக்க போறாரு இந்த டிக்கெட் பின்னாலே கப். ரயானுக்கு தான் டிக்கெட் பின்னால கப்ப கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டைரக்டா ஃபைனல் போயிட்டாங்க ரயானு. இது வந்து இன்னைக்கு ஷோல நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது அதே கையோட இன்னைக்கு ராணாவோட எவிக்ஷனும் இருக்கு. ஆமா, நம்ம இன்னொன்னு நல்லா கவனிச்சிருந்தோம்னா கேம் வந்து விளையாடுறதே இல்ல சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த வீக்ல வந்து சௌந்தர்யா தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரயானுக்கு ஈக்குவலா வந்து சௌந்தர்யா வந்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே தெரியும் சௌந்தர்யாக்கு தனியா வந்து எந்த இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்காம அந்த டீம்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த டைம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை வந்து நல்லா பயன்படுத்தினாங்க. ஆக்சுவலா வந்து ரயானுக்கு ஈக்குவலா வந்து வந்துட்டாங்க சௌந்தர்யா. இதெல்லாம் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து பாராட்ட அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல எப்படியும் இன்னைக்கு முத்துக்குமார் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி கண்டிப்பா பேசுவாரு. கண்டிப்பா அவருக்கு வார்னிங் கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு ரூல்ஸ், அதாவது நம்ம முத்துக்குமார் வந்து ஒரு ரூல்ஸ் சொல்ற அப்படி இந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்படி பிரிக்கலைன்னா நம்ம இப்படி பிரிக்கலாம்னு சொல்லி அவர் ஒரு இது பண்றாரு. அதாவது நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னப்ப பிக் பாஸ் சொன்னப்ப அப்ப வந்து சாப்பிடாம இருக்க வேண்டாம், தண்ணியும் குடிக்காம இருக்கலாம் அப்படின்னு அவரு ஒரு தனியா ஒரு ரூல்ஸ் இது பண்ற அப்படி. இதெல்லாம் வந்து அவரே ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்றதுனால வந்து நீங்க வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து மேனிபுலேஷன் பண்றீங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்னு இவரு ஒரு விஷயத்த கொண்டு போய் வைக்கிறாரு. இதைத்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிரைன் வாஷ் பண்ணி சுத்தி வளைச்சு கரெக்டா அவரோட விஷயத்தையே கொண்டு போற மாதிரி நவத்திட்டு போயிட்டாரு கேம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு. நம்மளுக்கு தெரிஞ்சதா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரயான் எவிக்டரு, நாளைக்கு வந்து மஞ்சள் எவிக்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட எபிசோட வந்து நாளைக்கு சொல்லலாம். ஓகே பாய்.